சிம்பிளாக செஞ்சிடலாம். இப்போ வாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். கடுகு எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு இதில் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இட்லி மிளகா பொடி நான் வீட்டிலேயே செஞ்சது. நான் ஆல்ரெடி வீடியோவும் போட்டிருக்கேன். அதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பெருங்காயத்தூள், இது வந்து உப்பு, தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கத்திரிக்காய் வந்து தண்ணீரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன். அதில் கடுகு சேர்த்துருங்க. கடுகு சேர்த்துட்டு உளுத்தம்பருப்பு சேர்த்துருங்க. இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம். நான் இட்லி மிளகா பொடி வந்து நான் வீட்டிலேயே செஞ்சது நான் இதில் சேர்க்க போகிறேன். நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி நான் அது வீடியோலையும் போட்டிருக்கேன். இட்லி மிளகா பொடி எப்படி செய்யணும் அப்படின்றது. யாருக்கா வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் எப்படின்ட்டு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ அதில் வந்து பெருங்காயம் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த கத்திரிக்காய் வந்து நம்ம தண்ணியில் போட்டு வச்சு இந்த கத்திரிக்காய் இதில் சேர்த்துடலாம். இது வந்து நமக்கு 5 செகண்டில் இந்த இது பண்ணிடலாம். நம்ம 5 நிமிஷத்தில் இந்த கத்திரிக்காய் பொரியலை சீக்கிரமாக டக்குன்னு சிம்பிள் இன்க்ரீடியன்ஸோடு இதில் செஞ்சிடலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாம்பார்